ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடி பார்க்கும் முறை. அதாவது நாடி எப்படி நம்ம ப்ராப்பராக பார்க்குறது, அதுக்கான மெத்தட்ஸ் என்ன, அதுக்கான கான்ட்ராடிகேஷன் என்ன, நெக்ஸ்ட் வந்து எப்படி நாடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நாடியை வந்து சரியான முறையில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நாடி பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக மேலுக்கு தனியாக ஒரு கையும் அப்புறம் ஃபீமேலுக்கு தனியாக கைன்னு இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பார்க்கணும். மேல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரைட் ஹேண்டில் வந்து நம்ம நாடி பார்க்கணும். இப்போ நம்ம ஃபீமேலில் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கையை வந்து நம்ம நல்லா நெட்டை வாங்கிட்டு ஒரு ஃபிங்கர்ஸாக வந்து நம்ம எடுத்து விடணும். இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையை வச்சு அந்த கையை வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட உள்ளங்கையை வந்து நம்ம உள்ளங்கையால் நல்லா ரப் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க இதில் இருந்து ஒரு அங்குலம் தள்ளிட்டு, ஓகேவா? இங்கேருந்து இங்கே ஒரு அங்குலம் தள்ளிட்டு இந்த இடத்துல வச்சு நாடி பார்க்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் நம்ம அழுத்தியும் தளர்த்தியும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். இங்கே நாடி தெரியுதா? இல்லைன்னா கொஞ்சம் நவுத்தியோ இல்லை கொஞ்சம் மேல் நோக்கியோ பார்த்துக்கலாம். இது மாதிரி நாடி நம்ம மேலும் கீழும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கணும். கரெக்டாக இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு தான் நம்ம நாடி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் இது வந்து வாதத்துக்கான இண்டிகேஷன் நம்மளுக்கு காட்டும். இது வந்து பித்தத்துக்கான இண்டிகேஷன் நம்மளுக்கு காட்டும். இது தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கபத்தோட துடிப்பை வந்து நம்மளுக்கு இது காட்டும். இந்த 3 நாடியை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நார்மலாக இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணியும் தளர்த்தியும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி தளர்த்தியும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணியும் தளர்த்தியும் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் தெரியும். நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிற அப்நார்மலிட்டிஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபிகே டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஸோ விபிகே டிஃப்ரென்சஸ் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாடி பார்க்குறோம். ஸோ நாடி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த பிளட் சர்க்குலேஷனோட துடிப்பு தான். இப்போ வாதம் இருக்குது, பித்தம் இருக்குது, கபம் இருக்குது. இது 3த்தையும் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் துடிக்கும். அதாவது வந்து இது வந்து 1 மாத்திரை அளவுக்கும், இது வந்து அரை மாத்திரை அளவுக்கும், இது வந்து 1/4 மாத்திரை அளவுக்கும் வந்து நம்மளுக்கு துடிக்கும். ஓகேவா? ஸோ மாத்திரை அளவுக்கு வந்து இது எல்லாமே துடிக்கும். இது வந்து நார்மல் ரேஞ்ச். ஸோ நார்மல் ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான் இதுக்கு. பட் இது எப்போ அப்நார்மல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வாதம் இருக்குது, பித்தம் இருக்குது, கபம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வாதமும் நம்மளுக்கு இன்க்ரீஸில் தெரியுது, பித்தமும் நம்மளுக்கு இன்க்ரீஸில் தெரியுது, பட் கபம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ நம்ம இது மாதிரி ஃபார்முலாவும் போடலாம். இல்லை இன்னொரு மெத்தடில் எப்படி அப்படின்னா, இதில் வேற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாதம், பித்தம், கபம். ஓகேவா? வாதம் வந்து எனக்கு 2 அளவுக்கு துடிக்குது, பித்தமும் வந்து அதே மாதிரி 2 அளவுக்கு துடிக்குது, டபுள் த டைம். பட் கபம் வந்து எப்படி அப்படின்னா ஒரு முறை தான் துடிக்குது, ஒரே ஒரு முறை துடிக்குது அப்படின்னா, இது 3த்துல வந்து எது நம்ம டாமினண்ட்டாக எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, பித்தம் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் தான் துடிக்குது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பித்தமும் அதுக்கு அடுத்தது வந்து கபம்னு எடுத்துக்கணும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நார்மலாகவே பித்தத்தோட வாதம் இருக்கு இல்லையா, வாதத்தை விட பித்தம் கம்மியாக தான் இருக்கும், பித்தத்தை விட கபம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இதில் வந்து நம்மளுக்கு இதில் 2 இருக்குது, இதில் 1 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து அப்போ இது நார்மல் ரேஞ்ச் தான். ஓகேவா? அப்போ இது வந்து இதுதான் வந்து வாதத்தை விட பித்தம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அப்போ இது என்ன அப்படின்னா பித்த கபம். இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 3 இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும், இது வந்து நம்ம அதே மாதிரி வாதம் வந்து ஒரே ரேஞ்சில் தான் ஹையாக தான் துடிக்குது, பித்தமும் நம்மளுக்கு ஹையாக தான் துடிக்குது, காபமும் ஹையாக தான் துடிக்குது, 3மே ஈக்குவலாக துடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதில் எந்த நாடி நம்மளுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியுது, அதாவது அதிகமான நாடி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா காபம் தான். ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து 2, இதுக்கு வந்து 1, இது அதுலேருந்து பாதி தான். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து அதே அளவில் தான் துடிச்சிருக்கு. பட் பித்தம் வந்து அதை விட வாதத்தை விட 1 பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து 3மே ஈக்குவலாக இருக்கும்போது கபம் மட்டும்தான் அதை விட 2 மடங்கு துடிச்சிருக்கு. கபம் வந்து வாதத்துக்கு ஈக்குவலாக துடிச்சிருக்கு. அப்போனா அதிகமாக இருக்கிறது வந்து கபம் தான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கபபித்த நாடி. ஸோ இதை வந்து நம்ம கபபித்த நாடி அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டு, கபபித்த நாடிக்கு வந்து என்ன மெத்தட்ஸ், அதாவது என்னென்ன டிசீசஸ் கபபித்த நாடியில் வரும், ஸோ அதுக்கான மெடிசன் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாதப்பித்த கபம் அப்படின்னு போட்டு எனக்கு இந்த அளவுக்கு துடிச்சுது, இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷார்ட்டாக துடிச்சுது, இது சுத்தமாக துடிப்பு எனக்கு ரொம்பவே லோவாக தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு எந்த நாடி ப்ராமினெண்ட்டாக தெரியுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட்.
நெக்ஸ்ட்டு இது செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட் வந்து இதுதான். ஸோ இந்த தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாடி பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸ்க்கோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஒருத்தவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அது ப்ராப்பராக நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். ப்ராப்பராக அதை நல்லா ஃபீல் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கபநாடி எப்படி துடிக்குது, வாத நாடி எப்படி துடிக்குது, பித்த நாடி எப்படி துடிக்குது. இதில் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, 3 நாடியும் வந்து எந்த ரேஞ்சில் துடிக்குது, உங்களுக்கு துடிப்பு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ப்ராப்பராக ஃபீல் பண்ணணும். நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த நாடி நார்மலாக தான் துடிக்குது, அதாவது ஒரு பாயிண்ட் அளவுக்கு உங்களுக்கு புரியணும்னா, நமக்கு ஃபீல் வந்து இந்த அளவுக்கு தான் துடிக்குது அப்படின்னா, பித்த நாடி கொஞ்சம் ஹையாக துடிக்கிற மாதிரி இருக்குது, கபநாடி வந்து ஃபீலே தெரியல. இப்படி இருந்துச்சுன்னா இதில் எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பித்த நாடியும் வாத நாடியும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து கபநாடி வந்து நார்மலாகவே கம்மியாக தான் துடிக்கும். பட் இதில் பார்த்தோன்னா இது வந்து அரை மாத்திரை அளவுக்கு தான் துடிக்கணும். பட் இது பார்த்தோன்னா ஒரு மாத்திரை அளவுக்கு துடிச்ச மாதிரி இருக்குது. அதாவது வாதத்தை விட இது அதிகமாக இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இதையும், அடுத்தபட்சமாக இதில் என்னென்னா இது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மாத்திரை அளவில் இருக்கணும். பட் இது பார்க்க அரை மாத்திரை அளவுக்கு இருக்குது. அதனால இது செகண்ட் ரேங்க்லையும் போடணும். அப்படி பார்த்தோன்னா பித்தவாதம். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து நாடி பார்க்க நம்மளுக்கும் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ இது வாத பித்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம இது மாதிரி ஃபார்முலா போட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து இது 2 அளவுக்கு துடிச்சுது, இது வந்து எனக்கு 3 அளவுக்கு துடிக்குது, இது வந்து எனக்கு ஒரே ஒரு அளவுக்கு தான் துடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதையும் வந்து இது மாதிரி போட்டு பார்க்கணும். ஸோ இது மாதிரி போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு மாத்திரை அளவுக்கு துடிக்கணும், இது அரை மாத்திரை அளவுக்கு, இது 1/4 மாத்திரை அளவுக்கு துடிக்கணும். சரியா? அப்போ வாதத்தை தான் வந்து நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, வாதத்தை விட இது இப்போ அதிகமாக துடிக்குதுன்னு தெரியுதா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கா இந்த இடத்துல வந்து, அப்போ பித்தம் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா, இது ஓரளவுக்கு துடிச்சிருக்கு, அப்போனா இது ஒரு வேளை நார்மல். எனக்கு பாருங்கள், இது 2 மாத்திரை அளவுக்கு துடிச்சிருக்கு. ஸோ இதோட பாதி எவ்வளோ, அதுதான் பித்தத்தோட அளவு. இதோட பாதி என்ன அப்படின்னா 2. ஸோ இது பித்தம் அளவுக்கு துடிக்குது அப்படின்னா இது செகண்ட் ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து இது இருக்குது, செகண்டில் வந்து இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எதனால் நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக கையை வச்சு ஃபீல் பண்ணி அது வந்து பித்த கபமா இல்லை வாத பித்தமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறத விட, இது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணதை செப்பரேட்டாக நோட் பண்ணி ஒன்றுத்துக்கு டிஃப்ரென்சஸை வந்து நல்லா ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி தனியாக டேபிள் போட்டு எது நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து அது வாத பித்தமா இல்லை என்ன நாடின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு அடுத்த முறை டயக்னோஸ் பண்ணுறதுக்கும், இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு என்ன நாடி இருந்துச்சு ப்ரீவியஸாக, இப்போ என்ன நாடி சேஞ்சஸ் ஆகிருக்கு, இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, இல்லை இது மாதிரி நாடி இருக்குது, இப்போ வாத பித்தம், ஓகேவா? ஸோ இந்த நாடி நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி நாடி உங்களுக்கு இருக்குன்னு பார்த்துட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது டிசீஸ் வருதுனாலும், இதுக்கு முன்னாடி இந்த நாடி இருந்துச்சு, இப்போ வந்து இந்த நாடி சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை வேறு நாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு டிசீஸ்னு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாடியை பார்த்துட்டு, ஓகே இந்த டிசீஸ் ஆஸ்துமா பேஷண்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த நாடி துடிக்குது, கபநாடி துடிக்குதா, ஓகே கபநாடி எந்த ரேஞ்சில் துடிக்குது, எப்படி துடிக்குது நம்ம ஃபீல் பண்ணி வச்சுட்டோம்னா, அடுத்த முறை அதே மாதிரி யாராவது பேஷண்ட்ஸ் வந்து அந்த நாடியை வச்சு நம்மளால் இப்போ கபம் வந்து ஓரளவு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கா, ஸோ கபநாடி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து இப்படி துடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி கொஞ்சமாக இது வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு துடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் இதே ரேஞ்சில் யாருக்காவது துடிக்குது அப்படின்னா அது ஆஸ்மா பேஷண்ட்டாக மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன டயக்னோஸ்க்கு வரலாம். நம்ம ஃபைனலைஸ் பண்ண வேணாம், பட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துக்கு நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறத விட நம்ம கையால் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விடுறதை விட இது மாதிரி நோட் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நாடி பார்க்கறதுக்கான சரியான முறை. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் போடனாலும், இல்லை இது மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது போடணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.